ஒருத்தர் வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட பேசல, ஆனா அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்க, அவங்களோட உண்மையான நோக்கம் என்னன்னு நம்மளால கரெக்டா சொல்ல முடியுமா? கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? இந்த அற்புதமான கலையை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். சரி, நாம நேரடியா விஷயத்துக்கு வருவோம். நம்ம எல்லாருக்குமே மத்தவங்க மைண்ட்ல என்ன ஓடுதுன்னு தெரிஞ்சுக்க ஒரு ஆர்வம் இருக்கும், கரெக்டா? வார்த்தைகளே இல்லாம ஒருத்தரோட உண்மையான எண்ணங்களை அப்பட்டமா கண்டுபிடிக்க முடியுமா? நிச்சயமா முடியும்னு சொல்லுது நம்ம பழந்தமிழ் இலக்கியம். ஒருத்தரோட நோக்கங்களை வார்த்தைகள் இல்லாமலேயே புரிஞ்சுக்கிற அந்த ஆழமான உளவியலை தான் இந்த அலசல்ல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, 1. நீதி களஞ்சியம் பத்தின ஒரு அறிமுகம். 2. குறிப்பறிதல் கலை. அப்புறம் இயற்கை மூலமா நம்ம முன்னோர்கள் சொன்ன 4 சூப்பரான உதாரணங்கள். அதான் தந்தை அறிவு, மகன் அறிவு, ஒரு பானை சோறு, வெள்ளமும் வஞ்சகமும் மற்றும் மனதின் கண்ணாடி முகம். அவ்வளோதான், டக்குன்னு பாத்திரலாம். முதல் பகுதி, நீதி களஞ்சியம் ஓர் அறிமுகம். புலவர் குழந்தை அவங்க தொகுத்த நீதி களஞ்சியம் அப்படிங்கிற அற்புதமான நூலோட முகப்பு இது. இது சும்மா ஒரு சாதாரண புத்தகம் கிடையாதுங்க. காலத்தால் அழியாத பல பழங்கால தமிழ் இலக்கியங்களோட ஒரு மாபெரும் பொக்கிஷம். நாலடியார், பழமொழி, திரிகடுகம்னு மொத்தம் 21 வெவ்வேறு பழங்கால நீதி நூல்கள்ல இருக்கிற அறிஞர்களோட கருத்துக்களை இந்த ஒரே புத்தகத்துல கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ரொம்ப டீப்பான மனித உளவியல், அதாவது ஹியூமன் சைக்காலஜி இதுல கொட்டி கிடக்கு. இரண்டாவது பகுதி, குறிப்பறிதல், மனதை வாசிக்கும் கலை. குறிப்பறிதல்னா என்ன? ரொம்ப சிம்பிள். ஒருத்தர் வாய் திறந்து தன் கருத்தை சொல்லாமலேயே அவங்களோட முகபாவனைகள், உடல் மொழியை வச்சு அவங்க உள்ள கருத்தை அப்படியே ஸ்கேன் பண்றது. இங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, மனுஷங்க பேசுறத கேட்கறத விட அவங்க முகத்தை எப்படி படிக்கிறதுங்கிறது தான் இந்த கலையோட ஸ்பெஷாலிட்டியே. மூன்றாவது பகுதி, தந்தையின் அறிவே மகனின் அறிவு. சென்னலாலாய சிழுமுளை மகனறிவு தந்தையறிவுன்னு நாலடியார்ல ஒரு பாட்டு வருது. அதாவது ஒரு தரமான செந்நெல்லிலிருந்து முளைக்கிற நாற்று வளர்ந்து எப்படி மறுபடியும் செந்நெல்லாகவே விளைகிறதோ அதே மாதிரி தான் ஒரு தந்தையோட அறிவே அவரோட மகனோட அறிவாகவும் இருக்கும். ஒரு நிமிஷம் இந்த விவசாய உவமையோட ஆழத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ இதுல உண்மையிலே ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, செந்நெல் எப்படி அதோட ஒரிஜினல் தன்மையை இழக்காம வளருதோ மனுஷங்களும் அதே மாதிரி தானே நம்ம முன்னோர்கள் சொல்றாங்க. ஒரு பெற்றோரோட பழக்க வழக்கங்களை நீங்க கவனிச்சாலே போதும், அவங்க பிள்ளைங்களோட கேரக்டரை நீங்க ஈஸியா கணிச்சிட முடியும். ஒருத்தரை புரிஞ்சுக்க அவங்க பின்னணியை பார்க்கறது ஒரு சூப்பரான வழி. சரி, பின்னணி தெரிஞ்சா ஓகே, ஆனா பேக்ரவுண்ட் எதுவுமே தெரியாத ஒருத்தரை நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு பெரிய பொருளோட மொத்த தன்மையும் அதிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு சின்ன பீஸை மட்டும் வச்சு நம்மால எப்படி டெஸ்ட் பண்ண முடியும்? கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க பாப்போம். நான்காவது பகுதி, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சொறு பதம். பேர்லையுள் பெய்த அரிசியை வெந்தமை ஓர் அகப்பையால் அறிந்தவாறு போல. இது பழநானூர்ல வர்ற ஒரு வரி. பெரிய உழைப்பானையில சோறு கொதிக்கும்போது அது வெந்திருச்சான்னு பார்க்க நாம என்ன பண்ணுவோம்? கற்பனை பண்ணி பாருங்க. அகப்பையால கொஞ்சம் சாதத்தை எடுத்து நசுக்கி பார்ப்போம்ல. இந்த ஒரு சாதாரண கிராமத்து ஓமை மனுஷங்களை எடை போடவும் எவ்வளோ பெர்ஃபெக்டா மேட்ச் ஆகுது பாருங்க. பானையில இருக்கிற மொத்த சோற்றையும் நாம ஒன்னா சாப்பிட்டு பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல. ஒரே ஒரு சோறு வெந்திருந்தா மொத்த பானையும் ரெடின்னு நமக்கு தெரியும். அதே லாஜிக் தான் இங்கேயும். ஒருத்தர்கிட்ட வெளிப்படுற ஒரே ஒரு உண்மையான நற்குணத்தையோ இல்ல ஒரு சின்ன செயலையோ கவனிச்சாலே போதும், அவங்களோட மொத்த உண்மையான கேரக்டரும் நமக்கு அப்பட்டமா தெரிஞ்சிரும். இவ்ளோ நேரம் நல்ல குணங்களை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். ஆனா மனுஷங்களோட எண்ணங்கள்ல ஒரு டார்க் சைடும் இருக்குல்ல. ஆபத்துகள் நம்மள தாக்கறதுக்கு முன்னாடியே ஒருத்தரோட வஞ்சக எண்ணங்களை நாம எப்படி முன்கூட்டியே உஷாரா கண்டுபிடிக்கிறது? ஐந்தாவது பகுதி, வெள்ளமும் வஞ்சக முகமும். இதுக்கு பழமொழியிலேருந்து ஒரு அட்டகாசமான வரி இருக்கு. வெள்ளம் வருங்காலை ஈரம்பட்டாங்கு கள்ளமுடையாரை கண்டே அறியலாம். வறண்ட ஆற்று மணல்ல திடீர்னு ஈரம் கசியுதுன்னா என்ன அர்த்தம்? ஒரு பெரிய வெள்ளமே வரப்போகுதுன்னு அர்த்தம். இயற்கை எப்படி ஒரு பெரிய ஆபத்தை முன்கூட்டியே நமக்கு வார்னிங் கொடுக்குதோ அதே மாதிரி தான் மனுஷங்களோட வஞ்சகமும். இந்த உவமை நமக்கு ரொம்ப தெளிவா எதை உணர்த்துதுன்னா, நம்ம முகம் ஒரு ஏர்லி வார்னிங் சிஸ்டம் மாதிரி செயல்படுது. ஒருத்தர் தம் மனசுல இருக்கிற கெட்ட எண்ணங்களை எவ்வளவுதான் மாஸ்டர் மைண்ட் மாதிரி மறைக்க ட்ரை பண்ணாலும் சரி, ஆற்று மணல்ல கசியற ஈரம் மாதிரி அவங்க முகமே அந்த தீய எண்ணங்களை முன்கூட்டியே காட்டி கொடுத்துரும். மறைக்கவே முடியாது. ஆறாவது பகுதி, மனதின் கண்ணாடி முகம். தம் உறுப்பை கண்ணாடி நோக்கி அறிவ, அதுவே போல் முகம் நோக்கி அறிவார். அதாவது ஒருத்தரால தன்னோட சொந்த முகத்தை நேரா பார்க்க முடியாது, கண்டிப்பா ஒரு கண்ணாடி வேணும். அதே மாதிரி தான் கண்ணுக்கே தெரியாத ஒருத்தரோட மனசை பார்க்க அவங்க முகமே ஒரு கண்ணாடியா செயல்படுதுன்னு இந்த பாடல்கள் அடிச்சு சொல்லுது. நம்ம முக அமைப்பு பார்க்க நமக்கு எப்படி ஒரு கண்ணாடி தேவைப்படுதோ அதே போல மத்தவங்க நம்ம எண்ணங்களை, நம்ம மனசை பார்க்க நம்ம முகத்தையே ஒரு கண்ணாடியா யூஸ் பண்றாங்க. நீங்க எதை மறைச்சாலும் சரி, உங்க முகம் அதை அப்படியே அப்பட்டமா ரிஃப்ளெக்ட் பண்ணிரும். நோ எஸ்கேப்.
இந்த அருமையான பழங்கால நூல்ல இருந்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்க்கான 4 சூப்பரான டூல்ஸை நம்ம கத்துக்கிட்டோம். 1 பின்னணிய வச்சு கணிக்கிற சென்னல் ஓமை. 2 ஒரு சின்ன செயலை வச்சு முழுமைய புரிஞ்சுக்கிற ஒரு சோறு பதம். 3 ஆபத்தை முன்கூடியே வார்னிங் கொடுக்கிற ஈரமணல். 4 மனசு அப்படியே அப்பட்டமா காட்டுற கண்ணாடியான நம்ம முகம். எல்லாத்தையும் ரொம்ப டீட்டெயிலா பார்த்துட்டோம். இப்போ இந்த அலசலை முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். சரியா இந்த நொடியில உங்களை அறியாமலே உங்க முகம் இந்த உலகத்துக்கு எதை வெளிப்படுத்திட்டு இருக்கு? மத்தவங்க மனசை படிக்கிறது மட்டும் முக்கியம் இல்லைங்க, நம்ம முகம் மத்தவங்களுக்கு எதை உணர்த்துதுங்கிற விழிப்புணர்வும் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். இதை எப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க முக பாவனைகள் தான் உங்க மனசோட மொழி. நீவி களஞ்சம் சொல்ற இந்த அற்புதமான பழந்தமிழ் உளவியலோடு இன்னைக்கு நான் விடைபெறுகிறேன். தொடர்ந்து தேடுவோம், கத்துப்போம்.